anything positive or reassuring. And label are rising by the day. Another incident we've seen that MLA has gone inside the that's totally illegal and it's not allowed. What way they're trying to do inside there? We need some explanation. This has to stop. The Chief Minister has to stop. The single pen goals that he has formed in us. There's no leaks there. And they don't have powers either. This can't rehash a previous scheme and say it to the new scheme. This is not about having a new scheme. This is about protecting the people and the women and children of this state. They use this as an election platform. But today when actually the women are elected and the children are here in the election, they don't seem to be caring about it at all. We have 6 months time for criticism. We are asking to divert the attention of the public from increasing crimes against children. They're trying to time it. First, let them handle this. Let them it's high time that the Chief Minister meets the press and gives some kind of assurance. மேடம் ஒரே நாள்ல 12 குற்றச்சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக அது சென்னை தலைநகரத்தில் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான அதிகரித்து மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு எதிரான அரசு எந்த கவலையும் அதை பற்றி எந்த அதை விட மோசமாக அதை எப்படி மூடி மறைப்பது அப்படிங்கிற வழிகளை தான் இன்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு அட்டாப்சி நடக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏ உள்ள போய் கையில் எடுத்து போயிட்டியானா மிக மோசமான சூழலில் தான் தமிழ்நாட்டில் போய் அவர்கள் தள்ளியிருக்கிறார்கள். சிங்கப்பெண் படையில ஒரு படை அமைச்சாங்க. பெண்களுக்கு குற்றம் நடக்கும் முன்னாடி தடுப்போம் ரோந்து போவோம்னு சொல்லி ஒரு படை அமைச்சிருந்தாங்க. படை அமைத்த ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த பெண் படைக்கு வந்து முன்னாடியே இருந்ததை பேர் மாற்றம் செய்து தருவது பற்றி கூட நாங்கள் வந்து பெருசாக பேச விரும்பலை. ஆனால் அவர்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது, என்ன அதிகாரம் இருக்குது, அவங்களுக்கு என்ன சரியான அவங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கூட கொடுக்கல. தனியாக அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஃபோன் நம்பர் கூட கிடையாது. ஏதோ ஒரு குற்றம் நடக்குது இல்லைன்னா ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அவங்க தொடர்பு கொண்டு அந்த பெட்ரோலிங் வந்து அந்த பகுதியில் வந்து ஏதாவது ஒரு குற்றம் நடந்து கொண்டு இருந்தால் நம்ம அவங்களை காப்பாற்றுறதுக்கான வழிமுறை கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கான இது வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாளும் குழந்தைங்க சிரிக்காது. நான் உடஞ்சிதான் நீங்கள் நம்ம சொல்ல போகிறேன். மடக்கணும் எப்படி நீங்கள் எனக்கு கேமரா ஆஃப் ஆகும். ஒரு வார்த்தை கூட இது பேசுறது தயாராக அப்படின்னா அவங்களுக்கு மக்களுடைய பாதுகாப்பு எந்த அக்கறையும் இல்லை. முதல் நேரடியாக கீழே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பாதுகாப்பு சொன்னாரு. ஆனா இப்ப தனி மனித ஒழுக்கம் வேணும் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள்ல ஆளுங்கட்சியினருக்கும் தொடர்பு இருக்கிறது. சம்பவங்கள்ல ஆளுங்கட்சியினரே மைக்கு டவுன் பண்ணி போடுறா. நான் காட்டவா? நான் காட்டுறேன். நான் முடிச்சுட்டு காட்டுறேன். அப்புறம் ரொம்ப வசதியாக போதை அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்றாங்க. இவங்க
அவங்களுடைய கடமையிலிருந்து தவறுகிறார்கள். அது மட்டும் இல்லாம பல நேரங்கள்ல வந்து பெண்களுடைய தான் வந்து அவங்களுக்கு எதிராக குற்றங்கள்லாம் திரைப்படங்கள்ல அவர் பேசிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதனால ஒருவேளை பெண்கள் மீதே வந்து இந்த குற்றங்களை அவங்க திருப்புகிறார்களா?